எஸ், குட் ஈவினிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டேலியில் எம்ஐஎஸ் ரிப்போர்ட் அண்டு பேங்கிங் அது தொடர்பான மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸு பார்க்க போகிறோம். அந்த மாதிரி மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் பார்க்கும்போதே உங்களுக்கு மற்ற ரிப்போர்ட்டெல்லாம் உங்களுக்கு நான் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் டெபாசிட் ஸ்லிப்ஸ் கெட் ஜெனரேட்டட் இன் டேலி பிரைம்? டேலி பிரைமில் எந்த டெபாசிட் ஸ்லிப்பு ஜெனரேட் ஆகுது அப்படின்னாங்க. ஆக்சுவலாக நீங்கள் பேங்க்குக்கு போனீங்கன்னா டெபாசிட் பண்ணுறதுக்கு போவீங்க. நீங்கள் எதை டெபாசிட் பண்ண போவீங்கன்னா ஒன்று கேஷு, இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா செக்கு. நீங்கள் இந்த ரெண்டு தான் டெபாசிட் பண்ண முடியும். ஒன்று கேஷை டெபாசிட் பண்ணுவீங்க, இல்லை செக்கை டெபாசிட் பண்ணுவீங்க. ஸோ டெபாசிட் வந்து ரெண்டே வகை தான், ஒன்று கேஷ் டெபாசிட், இன்னொன்று செக் டெபாசிட். அப்போ என்ன பண்ண முடியும்னா நீங்கள் அதுதான் வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செக் டெபாசிட் ஸ்லிப்பு, இன்னொன்று கேஷ் டெபாசிட் ஸ்லிப், இது ரெண்டு தான் வந்து நீங்கள் ஜென்ரேட் பண்ண முடியும். எப்படின்னு கேட்டிங்கன்னா கேட்வே ஆஃப் டேலியில் பேங்கிங்கில் போயிட்டு டெபாசிட் ஸ்லிப்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் பேங்கை செலக்ட் பண்ணிக்கிங்க. பேங்கை செலக்ட் பண்ணிவிட்டு பீரியடை செலக்ட் பண்ணுங்கள். 1/4/25 30/4/25, வேண்டாம் 1/5 போடுங்க. போட்டிங்கன்னா உங்களுக்கு இங்கே வரும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட் போடுங்க. 1/4 to 1/4 1/4/25 இப்படி போட்டு பாருங்களேன். இப்போ 3 செக் இருக்குது. இதை வந்து நீங்கள் செக் டெபாசிட் ஸ்லிப் வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார் போட்டு ஆல்ட் பி கண்ட்ரோல் பி என்ன பண்ணணும், இன்னொரு முறை சொல்கிறேன் பாருங்க. கேட்வே ஆஃப் டேலி, அதில் பேங்கிங்கில் போயிட்டு டெபாசிட் ஸ்லிப், அதில் பேங்கை செலக்ட் பண்ணுங்கள், டேட்டை செலக்ட் பண்ணுங்கள். 1/4 கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார் என்டையரும் செலக்ட் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் கீ கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார் ஆல்ட் பி கண்ட்ரோல் பி கொடுத்தீங்கன்னா இங்கே செக் டெபாசிட் ஸ்லிப்பு வேணுமா அப்படின்னு கேட்கும். நீங்கள் இதை எஸ் கொடுத்துட்டிங்கன்னா ப்ரிவியூ பார்த்துக்கலாம். இதுதான் உங்களுக்கு அப்படியே பிரிண்ட்டாக வரும். ஓகேவா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டு தான் இருக்குது, பேங்க் நேம்லாம் நம்ம என்ட்ரி பண்ணல, அதனால் வரல. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செக் நம்பர்லாம் என்ட்ரி பண்ணாதனால வரல, வேறு என்ட்ரி பண்ணியிருந்தால் வந்துடும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு செக் டெபாசிட் ஸ்லிப்பு வரும். ஓகேவா? இந்த செக் டெபாசிட் ஸ்லிப்பை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 2 காப்பி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கணும். 2 காப்பி பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு அதில் ஒரு காப்பியை வந்து பார்த்தீங்கன்னா செக்கு, அந்த செக்குடைய டிஸ்கிரிப்ஷன்ஸ், இந்த நம்ம பிரிண்ட் அவுட் எடுக்கிறோம்ல, இது பின்னாடி செக்கெல்லாம் அட்டாச் பண்ணிவிட்டு மெயின் ஃபார்ம், பேங்கோடைய டெபாசிட் ஃபார்ம்னு ஒன்று இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பஞ்சாப் நேஷனல் பேங்க் டெபாசிட் ஃபார்ம் அப்படின்னு போடுறேன்னு வச்சுக்கோங்க. பிஎன்பி டெபாசிட் ஃபார்ம். இப்போ பஞ்சாப் நேஷனல் பேங்க் டெபாசிட் ஸ்லிப் எடுத்தனா இதோ இந்த மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 செக்கு 3 செக்கு தான் இதில் எழுதி போட முடியும். ஒரு கம்பெனியில் ஒரு நாளைக்கு ஒரு 30 செக்கு வருதுன்னு வச்சுக்கோ. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செக்கில் வந்து எவ்வளோ இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணணும் அப்படின்னா அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோடு, அக்கௌண்ட் நம்பர், பிரான்ச்சு, டேட்டு, அட்ரஸ்ஸு, டோட்டலாக இந்த 3 செக்கு எழுதி இங்கே அமௌண்ட்டு, என்னென்ன செக் நம்பர் அதெல்லாம் எழுதணும். அதை அப்படியே கவுண்டர் ஃபைலில் எழுதணும். இதே 30 செக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோ. ஒரு நாளைக்கு உங்கள் கம்பெனியில் ஒரு 30 செக்கு 40 செக்கு வருது அப்படின்னா உட்காந்து கையில் எழுத முடியுமானா இட் இஸ் நாட் பாசிபிள். அதுக்கு பதிலாக டேலியில் நீங்கள் அப்படியே கண்டினியூஸாக ரெசிப்ட் என்ட்ரி போட்டுட்டு இந்த மாதிரி கண்ட்ரோல் ஆல்ட் பி போட்டு டெபாசிட் ஸ்லிப் அப்படிங்கிறத ஜென்ரேட் பண்ணலாம். டெபாசிட் ஸ்லிப்புங்கிறது ரெசிப்ட்டுக்கு தான். ஓகேவா? ஆல்ட் பி கண்ட்ரோல் பி போட்டு நீங்கள் டெபாசிட் ஸ்லிப் ஜென்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 காப்பி வரும். அது 2 காப்பி பிரிண்ட் அவுட் எடுத்து ஒரு காப்பி நீங்கள் உங்களுக்கு கஸ்டமர் காப்பி வச்சுக்கோ. இன்னொரு காப்பியில் இப்போ நீங்கள் பார்த்த இந்த டெபாசிட் ஃபார்ம் இருக்கு இல்லையா, இதில் வந்து எதுவுமே எழுதக்கூடாது. அக்கௌண்ட் நம்பர் எழுதி டோட்டல் அமௌண்ட்டை எழுதிட்டு ஆஸ் பர் அட்டாச்மெண்ட்னு எழுதி நீங்கள் டேலியில் போட்ட அந்த டெபாசிட் ஸ்லிப்பை ஜென்ரேட் பண்ணது அதை பிரிண்ட் அவுட் எடுத்து அதுக்கு கீழே அந்த 20 செக்கு 30 செக்கையும் வச்சு மொத்தமாக நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்தீங்க அப்படின்னா பேங்க்கில் அக்செப்ட் பண்ணுவாங்க. ரைட்டா? ஆனால் கேஷ் டெபாசிட் இதே மாதிரி ஜென்ரேட் பண்ண முடியும். ஆனால் கேஷ் டெபாசிட்டை அக்செப்ட் பண்ணுவாங்களா அப்படின்னா கேஷ் டெபாசிட்டை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க பேங்க்கில். நீங்கள் உங்கள் ரெக்கார்டுக்கு தான் கேஷ் டெபாசிட் ஜென்ரேட் பண்ணி வச்சுக்கலாம். எக்ஸப்ட் எஸ் பேங்க்கு, வேறு எந்த பேங்க்லையும் டேலி ஜெனரேட்டட் கேஷ் ஸ்லிப்பு அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. கேஷ் டெபாசிட் வேணுன்னா என்ன சார் பண்ணுறது அப்படின்னா இப்போ நீங்கள் பார்க்குறீங்கள அதே மாதிரி தான். ஆரம்பத்தில் திரும்பவும் சொல்கிறேன். கேஷ் டெபாசிட்டுக்கு கேட்வே ஆஃப் டேலி பேங்கிங், அதில் டெபாசிட் ஸ்லிப்பில் பேங்கை செலக்ட் பண்ணுங்கள். இந்த இடத்துல எஃப்ஐ கேஷை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி கேஷ் நீங்கள் டெபாசிட் பண்ணுறதுக்கு இருக்கும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நீங்கள் டெனாமினேஷன் போட்டுருக்கணும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டெனாமினேஷன் இந்த மாதிரி போட்டுருக்கீங்க டெனாமினேஷன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி டெனாமினேஷன் போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதை பிரிண்ட் எடுக்கலாம். எப்படின்னா செலக்ட் பண்ணி ஆல்ட் பி கண்ட்ரோல் பி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியூ பாருங்கள்.
பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டெபாசிட் ஸ்லிப்பு வரும் இந்த மாதிரி. ஓகேவா? இந்த மாதிரி உங்களுக்கு டெபாசிட் ஸ்லிப் வரும். 2 காப்பி வரும். ஒன்று பேங்கர் காப்பி, இன்னொன்று கஸ்டமர் காப்பி. இதை வந்து நீங்கள் கிழிச்சு கொடுத்துட்டீங்கன்னா அவன் அக்செப்ட் பண்ணிட்டான்னா பாருங்கள், அக்செப்ட் பண்ணலன்னா உங்கள் இன்ஃபர்மேஷனை நீங்கள் வச்சுக்கோ. பேங்கிங்கில் வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னா, பேங்கிங் ஆக்டிவிட்டியில் ரெக்கன்சிலேஷன் பண்ணலாம். ரெக்கன்சிலேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னா, ஒன்றும் இல்லை, பேங்க் ஸ்டேட்மெண்ட் பார்த்து, பேங்க் ஸ்டேட்மெண்ட் இல்லை இந்த 1170 அப்படிங்கிறது 2ஆம் தேதி வந்திருக்கு அப்படின்னா இது 2ஆம் தேதி மூடணும். 2ஆம் தேதி மூடணும். இது ஏப்ரலில் கொடுத்துருக்கீங்க செக்கு, பட் வந்து இது மே மாதம் வந்திருக்கு அப்படின்னா கலெக்ஷனாக இருக்குன்னா மே மாதம் 1 இந்த மாதிரி நீங்கள் என்ன டேட்டோ அந்த டேட்டா போட்டுனே வரணும், வேறு ஒன்றுமே இல்லை. பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை பார்த்து இந்த டேட்டா போட்டுனே வரணும். அந்த மாதிரி போட்டு வந்துட்டிங்கன்னா பேங்க் பேலன்ஸ், எக்ஸ்பெக்டட் பேங்க் பேலன்ஸும் உங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட்டுடைய பேங்க் பேலன்ஸும் ஒன்றா இருக்கணும். ஓகேவா? இதுதான் வந்து ரெக்கன்சிலேஷன். இந்த ரெக்கன்சிலேஷன் ஆக்டிவிட்டி நீங்கள் பண்ணலாம். அடுத்தது இம்போர்ட்டட் பேங்க் டேட்டா. பேங்க் டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இம்போர்ட் பண்ண முடியும். ஓகேவா? இம்போர்ட்டட் பேங்க் டேட்டா இங்கே ஒன்றும் இல்லை. ஆக்சுவலாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை இம்போர்ட் பண்ணிக்கலாம். இது எஜுகேஷன் வெர்ஷனுங்கிறதுனால பண்ண முடியாது, ஒரிஜினல் வெர்ஷனில் பண்ணிக்கலாம். அடுத்தது செக் பிரிண்டிங். செக் பிரிண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. கொடக் மஹிந்திரா பேங்க்கில் நீங்கள் ஏதாவது பேமெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, கொடக் மஹிந்திரா பேங்க்கில் பேமெண்ட் பண்ணியிருக்கீங்க, இதுக்கு வந்து நீங்கள் செக் பிரிண்டிங் கான்ஃபிகரேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நம்ம கான்ஃபிகரேஷன் பண்ணலை, அதனால் உங்களுக்கு வரலை. சப்போஸ் இங்கே கான்ஃபிகரேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா, மேனுவலாக கான்ஃபிகரேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் செக்கு வந்து பிரிண்ட் பண்ண முடியும். இந்த இடத்துல செக்கை வந்து போட்டுட்டு செக்கு மேலே இது பேர் வந்து பிரிண்ட் ஆகும், வேறு ஒன்றும் இல்லை, அதுதான் செக்கு பிரிண்ட் ஆகும். இந்த மாதிரி செக்கை கிழிச்சு நீங்கள் வச்சுட்டிங்கன்னா அதில் டேட்டு, அமௌண்ட்டு, யாருக்கு எவ்வளோ அமௌண்ட்டு, அக்கௌண்ட் பே, இதெல்லாம் வந்து பிரிண்ட் ஆகும். அதான் செக் பிரிண்டிங். அடுத்தது செக்கு ரிஜிஸ்டர். செக்கு ரிஜிஸ்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க் ஆஃப் பரோடாவில் இருக்குது அப்படின்னா 2 செக் புக்கு, அதில் இந்த செக் புக்கில் மொத்தம் 20 லீஃப் இருக்குது, இந்த செக் புக்கில் 50 லீஃப் இருக்குது. அதே மாதிரி செக் ரிஜிஸ்டரில் என்ன இருக்குன்னா, எடுத்த உடனே அவைலபிள் செக்ஸ், கடைசி காலத்தில் டோட்டல் செக்ஸ். இப்போ பேங்க் ஆஃப் பரோடா பார்த்துட்டோம், கொடக் மஹிந்திரா பேங்க்கில் பாருங்களேன், கண்ணாபண்ணான்னு இருக்கும். கொடக் மஹிந்திரா பேங்க்கில் இந்த சீரியல் நம்பரில் மொத்தமே 10 செக் தான் இருக்குது, ஆனால் 10மே அவைலபிளாக தான் இருக்குது, ஏன்னா அவங்க என்ட்ரி போடல. இப்போ இந்த இது பாருங்களேன், மொத்தம் வந்து டோட்டலாக 50 செக்கு, அதில் 26 செக்கு அவைலபிள் இருக்குது, 4 அன்ரெக்கன்சில்டு, 19 ரெக்கன்சில்டு. 19 ரெக்கன்சில்டு ஆயிடுச்சு. எந்த டேட்டு? இன்ஸ்ட்ருமெண்ட் டேட்டு, பேங்க் டேட்டு வந்துருச்சு. ஓகேவா? ரெக்கன்சில்டு நம்ம ரெக்கன்சிலேஷன் பண்ணிட்டோம், அதனால் அது வந்திருக்கு. செக்கு ஸ்டேட்டஸ் பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு ஷார்ட்கட் கீ F8, ரெக்கன்சில்டு. செக்கு ஸ்டேட்டஸில் என்ன இருக்குது? அவைலபிள், பிளாங்க் செக்கு, கேன்சல்டு செக்கு, ரெக்கன்சில்டு, அன்ரெக்கன்சில்டு. ஒரு செக்குக்கு 5 விதமான ஸ்டேட்டஸ் இருக்குது. ஒன்று வந்து அவைலபிள் அப்படின்னா நீங்கள் யாருக்காவது இஷ்யூ பண்ணலாம், பிளாங்காக இருக்குது இப்போதைக்கு அர்த்தம். பிளாங்க் செக்கு அப்படின்னா யாருக்காவது நீங்கள் பிளாங்க் செக் கொடுத்துருப்பீங்க, தட் இஸ் கால்டு பிளாங்க் செக். கேன்சல்டு செக்னா ஏதாவது ஒரு செக்கை நீங்கள் யாருக்காவது அக்னாலஜ்மெண்ட் பர்பஸ் இல்லை அக்கௌண்ட் கன்ஃபர்மேஷனுக்கு கேன்சல் பண்ணி கொடுத்தீங்கன்னா அது கேன்சல்டு செக். நீங்கள் இஷ்யூ பண்ண செக்கு பேங்க்கில் பாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா, உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் எடுத்துட்டாங்கன்னா அது ரெக்கன்சில்டு. நீங்கள் செக்கு இஷ்யூ பண்ணியிருக்கீங்க ஆனால் உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து சேரலை, இன்னும் கலெக்ஷனுக்கு வரலை அப்படின்னா அது அன்ரெக்கன்சில்டு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சர்ச். இப்போ வந்து ஒரு செக் நம்பர் இருக்குது, இப்போ வந்து 725 அப்படின்னு ஒரு செக் நம்பர் எடுக்கணும். பார்த்தீங்கன்னா 725 அப்படின்னு, ஓகேவா? 000725 பார்த்தீங்கன்னா அந்த செக்கு என்னாச்சு அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குயிக் சர்ச் அப்படின்னு ஆப்ஷன். ஸோ குயிக் சர்ச்சுக்கு ஆப்ஷன் என்ன? ஷார்ட்கட் என்ன? ஆல்ட் கியூ, குயிக்கு, அதை ஞாபகம் வச்சுக்கோ. ஓகேவா? குயிக் ஷார்ட்டுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 000717 போட்டிங்கன்னா அந்த செக்கு என்னாச்சு அப்படின்னு பார்க்கலாம். எவ்வளோ ரிஜிஸ்டர் இருக்குது, ஒரு செக் நம்பர் நீங்கள் பார்க்கணுன்னா பார்க்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் டேட்டட் சம்மரி. இந்த போஸ்ட் டேட்டட் சம்மரியில் 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து நீங்கள் செக்கு ரிசீவ் பண்ணது, இன்னொன்று செக்கு இஷ்யூ பண்ணது. சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போஸ்ட் டேட்டட் செக்கு இஷ்யூவும் பண்ணுவீங்க, சம்டைம் போஸ்ட் டேட்டட் செக்கு ரிசீவும் பண்ணுவீங்க. யாருக்கிட்ட இருந்து ரிசீவ் பண்ணுவீங்க அப்படின்னா, கஸ்டமர்கிட்டேருந்து பிடிசி செக்கு சேல் பண்ணும்போது அவங்க தரமாட்டாங்க காசு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா, லேட் ஆகும்னா பிடிசி பேஸில் நீங்கள் சேல் பண்ணுவீங்க. அதே மாதிரி ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, உங்களை அந்த மாதிரி பிடிசி செக் கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்குவாங்க. ஸோ அந்த மாதிரி போஸ்டட் செக்கு நீங்கள் வாங்கினாலும் சரி, கொடுத்தாலும் சரி, அது வந்து எங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும்னா இந்த பிடிசிங்கிறது இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். அந்த பிடிசி எப்போ கேன்சல் ஆகும் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக அந்த பிடிசி நீங்கள் இஷ்யூ பண்ண டேட் வந்து தாண்டி அடுத்த டேட் வந்துருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது பிடிசிலேருந்து அது போயிடும். ஸோ பேங்கிங்கை பொறுத்த வரைக்கும் வேறு என்ன இருக்குதுன்னு பார்ப்போம்.
ஏன்னா கொஸ்டின் கேட்கும்போது அது போட்டுக்கலாம். டெபாசிட் ஸ்லிப் பார்த்தாச்சு. பேமெண்ட் அட்வைஸ். பேமெண்ட் அட்வைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து யாருக்காவது நீங்கள் பேமெண்ட் பண்ணுறீங்க. அட்வைஸுங்கிறது என்ன? அடுத்தவனுக்கு நம்ம சொல்கிறது நம்ம ஃபாலோ பண்ணது தான் அட்வைஸ். பேமெண்ட் அட்வைஸ் அப்படிங்கிறது, சப்போஸ் நீங்கள் யாருக்காவது பேமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அவனுக்கு வந்து அலாங் வித் பேமெண்ட் செக்கோட ஒரு ஸ்லிப்பு ஜென்ரேட் பண்ணி அனுப்புவோம். அதுக்கு பேர் கன்ஃபர்மேஷன் டாக்குமெண்ட் மாதிரி. அது பேமெண்ட் சலான் அட்வைஸ். அந்த பேமெண்ட் அட்வைஸ் இதுக்கான இந்த பேமெண்ட்டு இந்த பில்லுக்கு எகைன்ஸ்டு, இந்த பில்லுக்கு எகைன்ஸ்டு, இந்த பில் அல்லது இந்த பில்லுக்கு எகைன்ஸ்டு அல்லது அட்வான்ஸ், இந்த மாதிரி எப்படி நம்ம சொல்லி கொடுக்குறோமோ அந்த மாதிரி அவன் என்ட்ரி பண்ணணும். அதுக்காக தான் நம்ம இந்த பேமெண்ட் அட்வைஸ் அப்படிங்கிறத ஜென்ரேட் பண்ணுறோம். ஸோ பேங்கிங்கில் நம்ம மோஸ்ட்லி எல்லாம் பார்த்துட்டோம். அடுத்தது பேமெண்ட் கேட்வே ரெக்கன்சிலேஷன். இது என்ன பேமெண்ட் கேட்வே ரெக்கன்சிலேஷன்? இது எனக்கு ஒன்றும் புரியல. பேமெண்ட் கேட்வே ரெக்கன்சிலேஷன்னா அது என்னங்கிறது நான் பார்க்குறேன். இது இப்போ புதுசாக இருக்குது. பேமெண்ட் கேட்வே ரெக்கன்சிலேஷன்ங்கிறது நான் அப்புறம் பார்க்குறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து உங்களுக்கு டிஸ்பிளே இந்த இடத்துல நம்ம பார்த்துட்டோம். ஓகேவா? எம்ஐஎஸ் ரிப்போர்ட் அப்படிங்கிறது மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அண்ட் ரிப்போர்ட் அப்படிங்கிறது. இந்த எம்ஐஎஸ் ரிப்போர்ட்டு நேற்றுக்கே நம்ம ஓரளவு நடத்திட்டோம். மேனேஜ்மெண்ட்டுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை ப்ரொவைட் பண்ணுறதுக்காக இருக்கிறது தான் இந்த எம்ஐஎஸ் ரிப்போர்ட் அப்படிங்கிறது. ஓகேவா? மேனேஜ்மெண்ட்டுக்கு தேவையான ரிப்போர்ட்ஸை ப்ரொவைட் பண்ணணும். அதுதான் இந்த எம்ஐஎஸ். எதுக்காக ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னா ஃபார் டெசிஷன் மேக்கிங் பர்பஸஸ். எதுக்காக ப்ரொவைட் பண்ணணும்? டெசிஷன் மேக்கிங் பர்பஸ். என்ன டெசிஷன் எடுக்கணும்? என்ன டெசிஷன் வேணாலும் எடுக்கலாம். ஒரு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணலாமா வேண்டாமா, இந்த பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேண்டாமா, இந்த மாதிரி எனி டெசிஷன்ஸ் எடுக்கலாம். பொதுவாக வந்து ஆர்கனைசேஷனை எப்படி பிரிக்கலாம் அது முதல்ல தெரிஞ்சுங்க. பொதுவாக ஆர்கனைசேஷனை நீங்கள் வந்து ரெண்டாக பிரிக்கலாம். அதாவது ப்ராஃபிட் மோட்டிவை வச்சு நீங்கள் ரெண்டாக பிரிக்கலாம். இது ஆல்ரெடி நான் உங்களுக்கு கிளாஸ் எடுத்துட்டேன். பட் இந்த எம்ஐஎஸ் ரிப்போர்ட்டுக்காக உங்களுக்கு நான் அதை இன்னொரு வாட்டி ரீகால் பண்ணுறேன். பொதுவாக வந்து கம்பெனிஸை வந்து எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன், நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு பிரிக்கலாம். கம்பெனி எப்படி பிரிக்கலாம்? நீங்கள் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன், நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். ஸோ கம்பெனியை நீங்கள் ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று வந்து ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன், இன்னொன்று நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். இப்படி பிரிக்கலாம். அதாவது ஒரு கம்பெனி இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ ப்ராசஸ் ஆஃப் அக்கௌண்டிங் பாருங்கள். ப்ராசஸ் ஆஃப் அக்கௌண்டிங்கில் ஃபஸ்ட்டு வந்து என்ன இருக்குன்னா டே புக்கு. ஃபஸ்ட்டு டே புக்கு. ரெண்டாவது என்ன பண்ணுவோம் அப்படின்னா லெட்ஜரில் அதை போஸ்ட் பண்ணுவோம். மூணாவது என்ன பண்ணுவோம்? அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுவோம். நாலாவது என்ன பண்ணுவோம்னா அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவோம். டிபி ப்ரிப்பேர். அஞ்சாவது என்ன பண்ணுவோம்னா டிபி ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுவோம். P&L அக்கௌண்ட்டு. அதுக்கப்புறம் பேலன்ஸ் ஷீட்டு. அதுக்கப்புறம் வேறு என்ன பண்ணுவோம் அப்படின்னா கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டு. அடுத்தது ஃபண்ட் ஃப்ளோ. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதெல்லாம் தான் எம்ஐஎஸ் ரிப்போர்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரேஷியோ அனாலிசிஸ். இதுக்கப்புறம் மற்ற ரிப்போர்ட் ஏஜிங் அனாலிசிஸ். இதெல்லாம் வந்து எம்ஐஎஸ் ரிப்போர்ட், வவுச்சர் வெரிஃபிகேஷன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் ஆகட்டும், நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் ஆகட்டும், ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டே புக்கு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, அது லெட்ஜரில் க்ளோஸ் பண்ணுவாங்க, அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுவாங்க, டிபி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுற வரைக்கும் எல்லாம் ஒன்று தான். ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பரேஷன் வரைக்கும் எல்லாம் ஒன்று தான். எங்கே வந்து மாறுது அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் மாறிடும். ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் தே வில் ப்ரிப்பேர் த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். வேற இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்ஸ்டெட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் தே வில் ப்ரிப்பேர் த இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட். இன்ஸ்டெட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் தே வில் ப்ரிப்பேர் த இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட். நீங்கள் கேள்வி கேட்கலாம், why profit organization they are preparing the profit and loss account, why not the non-profit organization should prepare the profit and loss account, or why non-profit organization they are preparing the
இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ப்ரொப்ரைட்டர்ஷிப் பிஸ்னஸ் இருக்குது. அந்த ப்ரொப்ரைட்டர்ஷிப் பிஸ்னஸ் இருக்குது அப்படின்னா அது வந்து ஏர்ன் பண்ணுற ப்ராஃபிட் யாருக்கு சொந்தம் அப்படின்னா அந்த ப்ரொப்ரைட்டருக்கு தான் சொந்தம். அவர் எடுத்துன்னு போயிடுவார். சப்போஸ் ஒரு பார்ட்னர்ஷிப் கம்பெனி இருக்குது, நானும் குணால் குமார் 2 பேரும் பார்ட்னர், ஒரு ஆளுக்கு 1 லட்ச ரூபா போட்டிருக்கோம், வர ஷேரை அப்படியே எடுத்துக்கணும், ஆளுக்கு பாதி. அந்த வருஷம் ஒரு 50,000 ப்ராஃபிட் வந்திருக்கு அப்படின்னா ஆளுக்கு 25,000 எடுத்துன்னு போயிடுவோம். எங்கள் அக்கௌண்ட்டுக்கு அது கிரெடிட் ஆகிடும், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஷேர் ஆகிடும். ஸோ ஒரு ப்ரொப்ரைட்டர்ஷிப் கம்பெனினா அந்த ப்ரொப்ரைட்டர் வந்து அந்த ப்ராஃபிட் எடுத்துன்னு போயிடுவார். ஒரு பார்ட்னர்ஷிப் கம்பெனியில் அந்த பார்ட்னர் அந்த ப்ராஃபிட் எடுத்துன்னு போயிடுவாங்க. ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி அல்லது பப்ளிக் லிமிடெட் கம்பெனியில் அவங்க இந்த நேம் ஆஃப் டிவிடெண்ட் அப்படிங்கிற பேரில் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை எடுத்துன்னு போயிடுவாங்க. மிச்ச அமௌண்ட்டை ரிசர்வ் ஃபண்டுன்னு வச்சுருப்பாங்க. அது கம்பெனி வைண்ட் அப் ஆகும்போது அந்த சம்மை அப்படியே பிரித்து எடுத்துப்பாங்க, ஷேர் ஹோல்டர்ஸ்குள்ளே பிரித்து வந்துடும். ஸோ why profit organization they are preparing profit na that profit to be shared between the owner, proprietorship. Where in the case of non-profit organization like ஒரு ஸ்ரீ ராமகிருஷ்ணா மிஷன் ஸ்டூடெண்ட்ஸ் ஹோம் இருக்கு, 1905ல யாரோ ஸ்டார்ட் பண்ணாங்க. நம்ம அவ்வளோ தூரம் போக வேண்டாம். நான் என்ன எடுத்துங்க, நானே ஒரு ட்ரஸ்ட் வச்சிருக்கேன், ஜமீன் ஃபவுண்டேஷன் அப்படின்னு ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிச்சிருக்கேன். ஒரு 7 பேர் சேர்ந்து நாங்கள் ஒரு 1 லட்ச ரூபா போட்டு ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிச்சிருக்கோம். அந்த ட்ரஸ்ட்ல சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ அந்த ட்ரஸ்ட்டை வந்து இதுக்கு மேலே நடத்த முடியல, நம்ம க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறோம். அந்த ட்ரஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் ஓவர் எக்ஸ்பெண்டிச்சர்னு ஒரு 2 லட்ச ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த 2 லட்ச ரூபா இன்கம் இருக்கு, அது அசெட்டாக இருக்கு, அதை எடுத்துக்கலாமா நாங்கள் எங்களுக்குள்ள அப்படின்னா எடுத்துக்க முடியாது. இப்போ வந்து ஒரு ப்ரொப்ரைட்டர்ஷிப் கம்பெனி க்ளோஸ் பண்ணால் அந்த என்டையர் ப்ராஃபிட்டும் அந்த ப்ரொப்ரைட்டருக்கு போய்டும், லாஸ் வந்ததுன்னா அவன் சஃபர் பண்ணுவான். அதே மாதிரி ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனில் இருக்கிற அந்த கம்பெனியோடைய அசட்டையோ அல்லது கம்பெனியோட இன்கமையோ அந்த ட்ரஸ்ட்டை ஃபார்ம் பண்ணவங்க எடுத்துக்க முடியுமான்னு எடுத்துக்க முடியாது. ஏன்னா அது பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட். அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதில் இருக்கிற இன்கம் அதில் இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து பண்ணி இதே மாதிரி சிமிலர் இன்னொரு ட்ரஸ்ட்டாக இருக்கும், அந்த ட்ரஸ்ட்டுக்கு அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருவாங்க. அவ்வளோதான் பண்ண முடியும். மற்றபடி அந்த ட்ரஸ்ட்டை ஆரம்பித்தவங்க எடுத்துக்க முடியாது. அதனால தான் profit organization they are preparing the profit and loss account, whereas non-profit organization they are preparing the income and expenditure account. Balance sheet ரெண்டு பேருமே ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. whereas cash flow statement profit organization they will prepare the cash flow statement in one method. On the other hand receipts and payment they will prepare. Balance sheet both இவங்களும் வந்து பண்ணுவாங்க, இவங்களும் பண்ணுவாங்க. whereas cash flow statement இவங்க பண்ணுவாங்க, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா receipts and payments ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. instead of cash flow statement they will prepare the receipts and payments. fund flow statement இவங்க பண்ணுவாங்க, இவங்களுக்கு வந்து தேவையில்லை, not required. working capital not required. ratio analysis ரெண்டு பேருமே பண்ணுவாங்க, aging analysis ரெண்டு பேருமே பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் மெயின் டிஃப்ரெண்ட். எங்கே டிஃபர் ஆகுது? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல டிஃபர் ஆகுது, கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ல டிஃபர் ஆகுது. மற்றபடி ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் ரெண்டும் ஒன்று தான். அக்கௌண்டிங் மெத்தடில் தேர் இஸ் நோ எனி சேஞ்ச். இதை தான் வந்து என்ன பண்ணுவாங்க, டெசிஷன் மேக்கிங். பேலன்ஸ் ஷீட்னா ஒரு கம்பெனியில் எவ்வளோ ப்ராஃபிட் உள்ளே வந்திருக்கு, வந்த பணம் என்னவா இருக்குது, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு, ஸ்டாக் சம்மரி, என்னென்ன ஸ்டாக் இருக்குது, ரேஷியோ அனாலிசிஸ். ரேஷியோ அனாலிசிஸ் பாருங்கள், கரண்ட் ரேஷியோ 2 rupees தான் இருக்கணும். அதாவது கரண்ட் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 1 rupee உனக்கு கொடுக்க வேண்டியிருக்கு லைபிலிட்டி அப்படின்னா அதுக்கு 2 ரூபா தான் வச்சுக்கணும். இப்போ ஒன்றும் இல்லை, நான் இங்கேருந்து ஒரு சினிமா பார்க்க போகிறேன். சினிமா பார்க்க போகிறதுக்கு எவ்வளோ வேணும் எனக்கு? அந்த காலம்னா 2 ரூபா போதும், இந்த காலம்னா ஒரு 500 ரூபா இல்லை 1000 ரூபா போதும். ஒரு ஆள் சினிமா பார்க்க போனால் ஒரு 500 ரூபா எடுத்துகிட்டு போனால் போதும். சினிமா பார்க்க போகிறதுக்கு 1 லட்ச ரூபா எடுத்துகிட்டு போனால் என்ன ஆகும்? இப்போ 1 லட்ச ரூபா எடுத்துன்னு போனால் எலெக்ஷன் கமிஷனில் பிடிச்சிருவாங்க. ஓகேவா? நான் சினிமாவுக்கு தான் போகிறேன், என் காசாக எடுத்துன்னு போகிறேன், அந்த வேலைக்கு அது 50,000க்கு மேலே எடுத்துன்னு போறியா, பிடிச்சிருவாங்க. அவ்வளோதான், ரைட்டா? உன் காசாக இருந்தாலும் நீ எடுத்துன்னு போக முடியாது இப்போதைக்கு இருக்கிற கண்டிஷனில், எலெக்ஷன் முடிகிற வரைக்கும். சினிமாவுக்கு போகிறதுக்கு நீ 50,000 ரூபா எடுத்துன்னு போனால் என்ன ஆகும்? தேவையில்லாதெல்லாம் வாங்குவோம், எல்லாருக்கும் தானம் பண்ணுவோம், தர்மம் பண்ணுவோம், ரைட்டா? ஸோ அந்த மாதிரி தான் கம்பெனியில் கரண்ட் அசட்ஸ் கரண்ட் ரேஷியோங்கிறது 2:1 அப்படின்னு இருக்கணும். ரேஷியோ அப்படிங்கிறது என்னன்னா, இட் எக்ஸ்பிளைன் இந்த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் 2 figures. 2 ஃபிகருக்கு இடையில இருக்கிற ரிலேஷன்ஷிப் சொல்றது. எதுக்காக சொல்றது அப்படின்னா, ஃபார் டெசிஷன் மேக்கிங் பர்பஸ். என்ன டெசிஷன் மேக்கிங்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் ரேஷியோ இந்த கம்பெனியில் 1:14 இருக்கு. அதாவது
₹1 தர வேண்டிய இடத்துல ₹14 கேஷ் வச்சிருக்கான். அப்படிதான் என்ன ஆகும்? தேவையில்லாமல் கேஷ் வந்து போயிட்டே இருக்கும். தேவையில்லாமல் கேஷ் உள்ள போயிட்டு ரைட்டா? அந்த மாதிரி தேவையில்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகிடும். ரைட்டா? அதுக்காக தான் கரண்ட் ரேஷியோன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சுருக்காங்க. ரேஷியோ எதுக்கு இருக்குன்னா, ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது. ஆக்சுவல்ஸை கம்பேர் பண்ணுவோம், ஆக்சுவல்ஸ் கண்டுபிடிப்போம், ஆக்சுவலையும் ஸ்டாண்டர்டையும் கம்பேர் பண்ணி அது ஃபேவராக இருந்ததுன்னா ஓகே, இன்னும் ஃபேவர் பண்ண என்ன வழி, அன்ஃபேவராக இருந்ததுன்னா ஃபேவர் கொண்டு வரதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு தான் இந்த ரேஷியோ அனாலிசிஸ் இருக்குது. ஸோ இந்த ரேஷியோ அனாலிசிஸில் பார்த்தீங்கன்னா கரண்ட் ரேஷியோ, லிக்விட் ரேஷியோ, டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ, ஜிபி ரேஷியோ, நெட் ப்ராஃபிட் ரேஷியோ, ஆப்ரேட்டிங் காஸ்ட், ரிசீவபிள் டர்ன் ஓவர், ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், ரிட்டர்ன் ஆன் ஒர்க்கிங் கேபிட்டல், இந்த மாதிரி சில ரேஷியோஸ் மாத்திரம் இருக்குது. இதுக்கப்புறம் வேணால் நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்டில் ட்ரையல் பேலன்ஸு, டே புக்கு, கேஷ் ஃப்ளோ, ஃபண்ட் ஃப்ளோ, அக்கௌண்ட்ஸ் புக்கு அதனுடைய ஸ்டேட்மெண்ட். அக்கௌண்ட்ஸ் புக்கில் போனீங்க அப்படின்னா கேஷ் புக் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேஷ் புக்கு அடுத்தது பேங்க் புக் இருக்கும். அதுக்கப்புறம் குரூப் சம்மரி, குரூப் வவுச்சர், 8 கைண்ட் ஆஃப் ரிஜிஸ்டர்ஸ் இருக்கும். இது வந்து அக்கௌண்ட்ஸ் புக். ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா அவுட்ஸ்டாண்டிங்கில் ரிசீவபிள், பேயபிள், லெட்ஜர் வைஸ், குரூப் வைஸ். அதுக்கப்புறம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் ஹவு மெனி மாசஸ் யூ ஹவ் கிரியேட்டட், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஹவு மெனி டிரான்சாக்ஷன் யூ என்டர்ட் அப்படின்னு இருக்கும். அவ்வளோதான். ஓகேவா? தட் இஸ் கால்டு எம்ஐஎஸ் ரிப்போர்ட்ஸ். நான் சொன்ன மாதிரி கேஷ் புக்கு, பேங்க் புக்கு, லெட்ஜர், குரூப் சம்மரி, குரூப் வவுச்சர், 8 கைண்ட் ஆஃப் டிரான்சாக்ஷன், வவுச்சர் கிளாரிஃபிகேஷன், இது அக்கௌண்ட்ஸ் புக். அதனுடைய ஸ்டேட்மெண்ட்டில் என்ன இருக்கும் அப்படின்னா அவுட்ஸ்டாண்டிங்கில் ரிசீவபிள் எவ்வளோ, பேயபிள் எவ்வளோ, லெட்ஜர் வைஸ், குரூப் வைஸ், இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன், ஏதாவது ரிசீவபிளுக்கு எவ்வளோ இருக்குது, பேயபிளுக்கு எவ்வளோ இருக்குது, இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன், சப்போஸ் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் ஆக்டிவேட் பண்ணியிருந்தா, லெட்ஜர் வைஸ், குரூப் வைஸ். டேலி ஆடிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, வவுச்சர் டைப்பு, இதெல்லாம் வந்து ஆடிட் பண்ணுறது. ஓகேவா? என்டர் பண்ணியிருக்கோமா இல்லையா, ஓகேவா, யார் என்ட்ரி பண்ணியிருக்காங்க, டேலியில் ஆடிட் பண்ணுறது. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இட் இஸ் ஒன் ஆஃப் த இன்ஃபர்மேஷன். ரைட் ஹேண்ட் சைடில் மாஸ்டர்ஸ், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் டிரான்சாக்ஷன்ஸ். ஸோ இதுக்கப்புறம் இல்லை வேணும்னா டேஷ்போர்ட் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்டில் அக்கௌண்ட்ஸு அதனுடைய ஸ்டேட்மெண்ட்டு, இன்வென்ட்ரி புக்ஸு அதனுடைய ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இன்வென்ட்ரி. இன்வென்ட்ரி புக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக் ஐட்டம், ஒரு ஐட்டம் இருக்கா இல்லையா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐட்டம் இருக்கா இல்லையாங்கிறது பார்க்கலாம். 3521 இங்கே ஒன்று கொடுக்குறேன். அப்போ ஒன்றுமே காணும். ஸோ ஒரு ஐட்டம் இருக்கா இல்லையா, ஸ்விங் த்ரெட், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஐட்டம் இருக்குது. இதை போயிட்டு நீங்கள் ஸ்டாக் கொரி, அதுக்கு வந்து ஆல்டிஎஸ், எங்கே போனாலும் சரி ஆல்டிஎஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இது யார்கிட்டேருந்து வாங்கியிருக்கோம், இப்போ லாஸ்ட்டாக எப்போ வாங்கியிருக்கோம், என்ன ரேட்டுக்கு வாங்கியிருக்கோம், யார்கிட்ட வாங்கியிருக்கோம், யாருக்கு எவ்வளோ விற்றுருக்கோம். ஓகேவா? 80 ரூபான்னு வாங்கியிருக்கோம், 100 ரூபான்னு விற்றுருக்கோம். ஸோ இந்த மாதிரி யார்கிட்ட வாங்கியிருக்கோம், எவ்வளோக்கு வாங்கியிருக்கோம், எவ்வளோக்கு விற்றுருக்கோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்க முடியும். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது. இப்போ பாருங்க, இதில் போயிட்டு ஆல்டிஎஸ் கொடுக்குறேன். ஆல்டிஎஸ் கொடுப்போம். இப்போ பாருங்க, கடைசி 3 பர்ச்சேஸ் யார்கிட்டேருந்து எவ்வளோ வாங்கியிருக்கோம். ஓகேவா? அதுக்கப்புறம் யாருக்கு விற்றுருக்கோம், சேல்ஸ். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கடைசி 3 பர்ச்சேஸ், கடைசி 3 சேல்ஸ், இல்லை கடைசி 5 பர்ச்சேஸ், கடைசி 5 சேல்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் அதில் யூஸ் பண்ணலாம். ஸோ இதான் எம்ஐஎஸ் ரிப்போர்ட் அண்ட் பேங்கிங். இட் இஸ் பாசிபிள் டு ஜென்ரேட் ஸ்டாக் ஜேர்னல் ரெஜிஸ்டர் இன் டேலி பிரைம். ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க, டேலியால் முடியுமா முடியாதான்னு ஒரு கொஸ்டின் எழுப்பப்படுது அப்படின்னா டேலியால் முடியும் அப்படின்னு ஆன்சர் பண்ணும். எப்போதுமே முடியாத கொஸ்டினை அவன் வைக்க மாட்டான். So it is possible to generate stock journal register in Tally Prime. Yes, true. Which of the following report shows the financial position of the company, trading account and balance sheet? What are the details required for enabling payment request to share the payment link அல்லது QR code for UPI in Tally Prime அப்படின்னா UPI ID merchant name ரெண்டு வேணும். இது என்ன சார் அப்படின்னா, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு QR கோடு வருது இன்வாய்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா QR கோடு. இந்த QR கோடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் இன்வாய்ஸில் தான் வைக்க முடியும், எஜுகேஷன் வெர்ஷனில் வைக்க முடியாது. பட் எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னு மாத்திரம் நான் சொல்கிறேன். QR கோடு எப்படி எனேபிள் பண்ணால், ஃபஸ்ட்டு F11 போயிட்டு எனேபிள் பேமெண்ட் ரெக்வஸ்ட் அல்லது QR கோடு இதை முதல்ல நீங்கள் எஸ் கொடுத்துக்கணும். எஸ் கொடுத்தீங்கன்னா நேம் கேட்கும். அடுத்தது
பேயூவா ரேசர் பேயா யூபிஐயா. இப்போ பேயூ செலக்ட் பண்ணால் என்ன கேட்குது, மெர்ச்சன்ட் ஐடி ரிஜிஸ்டர்டு மொபைல் நம்பர் கேட்கும். பேயூனா மெர்ச்சன்ட் ஐடியும் ரிஜிஸ்டர்டு மொபைல் நம்பரும் கேட்கும். இதே ரேசர் பேனா அதுவும் மெர்ச்சன்ட் ஐடி ரிஜிஸ்டர்டு மெயில் ஐடி கேட்கும். பேயூ ரேசர் பே ரெண்டும் ஒன்று தான். யூபிஐ ஐடி அப்படின்னா யூபிஐ ஐடி கேட்கும், மெர்ச்சன்டோடைய நேம் கேட்கும். ரைட்டா? ஸோ எதுக்கு என்ன கேட்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க. இப்போ நம்ம இங்கே எனேபிள் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும், F11ல் நீங்கள் பேமெண்ட் ரெக்வஸ்ட்டு எனேபிள் பண்ணணும். இது முதல் விட்டு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கேட்வே ஆஃப் டேலி ஆல்டர் வவுச்சர் டைப்பு சேல்ஸ் வவுச்சர். இந்த சேல்ஸ் வவுச்சரில் இந்த இடத்துல ஜெனரேட் பேமெண்ட் லிங்க் இல்லை கியூஆர் கோடு ஆஃப்டர் சேவிங் வவுச்சர், இதை வந்து நீங்கள் எஸ் கொடுத்து சேவ் பண்ணிக்கணும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சேல்ஸ் வவுச்சரில் போட்டு என்ட்ரி பண்ணி போகும்போது ஒரு சேல்ஸ் வவுச்சர் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து பேமெண்ட் லிங்க்கு கியூஆர் கோடு ஜென்ரேட் ஆகும். இப்போ ஆல்ட் பி கொடுத்து கண்ட்ரோல் பி கொடுத்தீங்கன்னா ப்ரிவியூ பார்த்தீங்கன்னா இதில் லோகோ இல்லை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் கியூஆர் கோடு ஒரிஜினலில் வரும், எஜுகேஷன் மிஷனில் வராது. ஒரிஜினலில் டிஎஸ்எஸ் வந்து வேலிடாக இருந்தால் தான் வரும், இல்லைன்னா வராது. அது எப்படிங்கிறது ஒரிஜினலில் இருக்கும்போது நான் உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி நாளைக்கு போட்டுக்கிறேன். ஸோ இந்த இடத்துல 4வது கொஸ்டினுக்கு தான் ஆன்சர். வாட் இஸ் த டிஃபால்ட் ப்ரீஃபில்? இது வந்து 180 days. டிஃபால்ட் ப்ரீடேட் ஃபார் லிங்க் எக்ஸ்பைரி ரேசர் பேக்கு 180 days. மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் இஸ் நீடட் ஃபார் டெசிஷன் மேக்கிங் பர்பஸஸ். இன் டேலி பிரைம் இட் இஸ் பாசிபிள் டு பிரிண்ட் மல்டிபிள் செக்ஸ். ட்ரூ. டேலியால் முடியுமா முடியாத கொஸ்டின். ட்ரூ. விச் ஆஃப் த ஃபாலோயிங் பேமெண்ட் கெட்வே ஆர் சப்போர்ட்டட் இன் டேலி பிரைம்? எது இருக்குன்னா பேயூ இருக்கு, ரேசர் பே இருக்கு, யூபிஐடி. In Tally Prime, which are the following details to be entered by enabling the option set alter the folder path imported bank statement and the folder path for new bank statement? A payment advice slip or note is communication which is sent along with the payment voucher கூட நம்ம இத அனுப்புவோம். Which of the following options are not part of MIS report? னா stock group summary, stock category summary. இது ரெண்டும் கிடையாது. In Tally Prime, the profit and loss account report can be viewed in both mode, vertical and horizontal. Tallyல போய் பார்த்தீங்க அப்படின்னா பேலன்ஸ் ஷீட்டை இங்கே கேட்வே ஆஃப் டேலி பேலன்ஸ் ஷீட்டு இப்போ நீங்கள் பார்க்கறது ஹரிசாண்டல் மோடு, கண்ட்ரோல் வச்சு போட்டு வெர்டிக்கல் மோடு பார்க்கலாம், கண்ட்ரோல் வச்சு போயிட்டு ஹரிசாண்டல் மோடு பார்க்கலாம். ஸோ வெர்டிக்கல் அண்ட் ஹரிசாண்டல். Mr. Chandrasekhar, accountant of Alliance Sigma Private Limited, want to view all the sales transaction with a value greater than 70,000 and has Karnataka serious name KA invoice value. Which of the following filter mode help அப்படின்னா மல்டி ஃபில்டர். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு 70,000க்கு மேலே உள்ள இன்வாய்ஸ் எல்லாம் பார்க்கணும். 70,000க்கு மேலே உள்ள இன்வாய்ஸ் எல்லாம் பார்க்கணும். எப்படி சார் பார்க்கறது அப்படின்னா வலை போட்டு தான். எப்படி பார்க்கறதுனா கேட்வே ஆஃப் டேலி போங்க. கேட்வே ஆஃப் டேலி போயிட்டு டிஸ்பிளே அக்கௌண்ட்ஸ் புக்கு சேல்ஸ் ரிஜிஸ்டர். எப்படி பண்ணோம்? கேட்வே ஆஃப் டேலி டிஸ்பிளே அக்கௌண்ட்ஸ் புக்கு சேல்ஸ் ரிஜிஸ்டர். அந்த சேல்ஸ் ரிஜிஸ்டரில் என்ட்ரு கொடுத்து ஆல்ட் F2 போட்டு ஆல்ட் F2 போட்டு பீரியடை செலக்ட் பண்ணேன். 1/4 31 என்டையர் சேல்ஸ் வந்தாச்சு. இதில் 70,000க்கு மேலே உள்ள சேல்ஸ்லாம் வேணும் அப்படின்னா கண்ட்ரோல் F, மல்டிபிள் ஃபில்டருக்கு கண்ட்ரோல் F. அதில் லெட்ஜர் அமௌண்ட் அப்படின்னு டைப் பண்ணுங்க. அதில் 70,000 என்ட்ரி பண்ணுங்க. 70,000க்கு மேலே என்னென்ன சேல்ஸ் இருக்கோ அது பூரா வந்துடுச்சு. இவ்வளோதான். 70,000க்கு மேலே உள்ள சேல்ஸ் வேல்யூ பூரா உங்களுக்கு லிஸ்ட் ஆகிடுச்சு. 1/4 31 வரைக்கும். இடையில இல்லையா சார்னா இருக்குது, ஆனால் வரல. ஸோ இந்த வவுச்சர்ஸ் தான் 70,000க்கு மேலே இருக்குது. பாக்கி எல்லாம் வந்து 70,000க்கு கீழே தான் இருக்குது. பாக்கி எல்லாமே 70,000க்கு கீழே. In Tally Prime, if more than 2 payment transactions are selected in the check printing report, then multiple checks can be printed. Already உங்களுக்கு காமிச்சிட்டேன், 2 செக்குக்கு மேலே இருந்தாலும் பிரிண்ட் பண்ண முடியும். What are the 2 copies that will generated while printing the check deposit? ஏற்கனவே சொல்லிட்டேன், கஸ்டமர் காப்பி, பேங்கர் காப்பி. Which of the following are not the accounting register of Tally Prime? எது வந்து accounting register கிடையாதுன்னா டெலிவரி நோட் register, ரசீது நோட். ரெண்டும் inventory register, பாக்கி எல்லாம் accounting register. To view the reconciled transaction in the bank reconciliation screen of Tally Prime, which of the following அப்படின்னா include reconciled transaction அப்படிங்கிறத நீங்கள் இன்க்ளூட் பண்ணுங்க. Dash helps to fetch information on which field? Control F. Sorry, Alt F. Alt F. Dash helps to fetch info. Gateway of Tallyலேருந்து நீங்கள் Alt F கொடுத்தீங்க அப்படின்னா எது வேணாலும் தேடலாம்.
ஃபார் எக்ஸாம்பிள் 70,000 கொடுத்து என்ட்ரி பண்ணிங்கன்னா 70,000 உள்ள அமௌண்ட் எல்லாம் வந்துடும். ஓகேவா? RTF. Which of the following report doesn't fall under the financial report? எது வராது அப்படின்னா ஸ்டாக் சம்மரி வராது. Which of the following options can be performed from the dashboard screen in Tally Prime? Add or remove tile, delete view for reports. இது ரெண்டும் தான் perform பண்ண முடியும். Add or remove tile, expand tile இதுவும் பண்ண முடியும். Which of the following actions can be performed? 20வது क्वेश्चनக்கு ஆன்சர் பார்க்கலாமா? 25 क्वेश्चन வரைக்கும் நம்ம B யும் D யும் ஆன்சர். B யும் D யும் ஆன்சர். ரைட். Add or remove tile, expand tile. In the check printing report using which of the following option the check can be reprinted அப்படினா இந்த reprinted-ங்கற வேர்ட் வந்ததனால F8 include print அப்படிங்கறது இத ஞாபகம் வச்சுக்கோ. F8 include printed. In Tally Prime, we can view the trial balance report from gateway of Tally, display more report, trial balance. Is that true? Is the right answer. By default, how many set of tiles are available in Tally? Not 10. Global Electronics Private Limited has recorded compliance related transaction along with the transport charges. The company wants to view all transactions where transport charges are applicable. In this scenario, suggest the condition that must be selected on the apply filter on or look for. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா vouchers and accessible value, voucher and transport charges, voucher and Global Electronics Private Limited has recorded compliances related transaction along with the transport charges. The company wants to view all the transactions where transport charges are applicable. In this scenario, suggest the condition that must be selected on the field apply filter on and look for under the basic filter. அதுல வந்து பாத்தீங்கன்னா voucher and transport charges, voucher and Global Electronics Private Limited, voucher and Global Electronics Private Limited இதுதான் வந்து செலக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். கரெக்டான ஆன்சர் பார்ப்போம். 24க்கு B is the right answer. voucher and transport charges இதுதான் போய் பார்க்கணும். voucher and transport charges தான் பார்க்கணும். advance filter. Which of the following report will provide the overview of stockholders equity detail? Following report will provide overview. Overview வந்து பாத்தீங்கன்னா overviewனா which of the following report will provide the overview of stakeholders equity details? Balance sheet. Once the payment advice is printed from the payment advice report, the same can be reprinted by. Once the payment advice is printed in the payment advice report, the same can be reprinted by clicking on which of the following option in Tally Prime? Control B basis of value நினைக்கிறேன். 26க்கு என்ன ஆன்சர்? D. Control B basis of value. ஒரு வாட்டி பேமெண்ட் அட்வைஸ் பிரிண்ட் பண்ணியாச்சுன்னா பேசிஸ் ஆஃப் வேல்யூ எடுத்துக்கணும். கேட்வே ஆஃப் டாலி பேமெண்ட் அட்வைஸ் நம்ம பிரிண்ட் பண்ணுறோம்னு வச்சுக்கோ. கேட்வே ஆஃப் டாலி பேங்கிங்கு பேமெண்ட் அட்வைஸ். பேமெண்ட் அட்வைஸ் வந்து யாருக்கு நம்ம கொடுக்குறோம்? எல்லா ஐட்டமும் போடுங்க. ஸோ இது வந்து நம்ம பிரிண்ட் பண்ணிட்டோம். ஆல்ட் பி கண்ட்ரோல் பி. பேமெண்ட் வவுச்சர் தான் இருக்குது. பிரிண்ட் பேமெண்ட் அட்வைஸ் அப்படின்னு கொடுக்குறோம். பேமெண்ட் அட்வைஸ் கொடுக்குறோம். பேமெண்ட் இதுதான் பேமெண்ட் அட்வைஸ். இந்த மாதிரி இந்த அமௌண்ட்டு இந்த டேட்டில் நம்ம தரோம் இவனுக்கு அப்படின்னு பேமெண்ட் அட்வைஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? இது வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. பிரிண்ட்னு கொடுக்குறேன். பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ இது வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ திரும்பவும் இதையே நான் பிரிண்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். அந்த ஃபர்ஸ்ட் ஒன் போயிடுச்சு, வராது இனிமேல். ஓகேவா? எகைன் நான் பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா கண்ட்ரோல் பி பேசிஸ் ஆஃப் வேல்யூ. அதில் வந்து இன்க்ளூடு பிரிண்டட் ஆர் மெயில்டு டிரான்சாக்ஷன் அதையும் கொடுத்தீங்கன்னா அப்போ ஏற்கனவே பிரிண்ட் ஆனது ஏற்கனவே இங்கே பிரிண்ட் ஆயிடுச்சுன்னா பிரிண்டட்னு வரும்.
திரும்பவும் நீங்கள் பிரிண்ட் எடுக்கணும்னா என்ன பண்ணணும், கண்ட்ரோல் பி பேசிஸ் ஆஃப் பேங்கிங், அதை எனேபிள் பண்ணால் உங்களுக்கு வந்துடும். டேஷ் ஆர் யூஸ்டு டு ப்ரிப்பேர் ட்ரையல் பேலன்ஸ். எதுனா லெட்ஜர் அக்கௌண்ட்ஸ், பேலன்ஸ் ஷீட், ஜெனரல் ஜேர்னல்ஸ், லெட்ஜர் அக்கௌண்ட்ஸ் ஆர் யூஸ்டு டு ப்ரிப்பேர் த ட்ரையல் பேலன்ஸ். அதான் பண்ணியிருக்கோம். In Tally Prime, to print multiple checks from the check printing screen, dash option is used from the top menu. Print multiple checks பண்ணணும் அப்படின்னா multiple checks, Alt P, print option. Which of the following format are supported to import the bank statement? CSV, Excel. இந்த ரெண்டு ஃபார்மேட் தான் சப்போர்ட் பண்ணும். பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் போய்ட்டு நீங்கள் இம்போர்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோ, Alt O இம்போர்ட், அதில் பேங்க் டீட்டெயில், பேங்க் ஸ்டேட்மெண்ட், அதில் பேங்க் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது சப்போர்ட் பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு ரெண்டே ஃபைல் தான், ஒன்று எக்ஸல் ஃபைலு, இன்னொன்று CSV கமா செப்பரேட்டட் ஃபைல். In Tally Prime it is not possible to print multiple checks. False. பண்ண முடியும். ஒரே ஒரு நிமிஷம் தண்ணி குடிச்சுக்கிறேன். ஓகே, கண்டினியூ பண்ணுவோம். Dash features will help to generate the share payment link and QR code using payment gateway, migration, payment request, multi-GSM report filter. Dash featureனா payment request, இதுதான் வந்து உங்களுக்கு QR code generate பண்ண ஹெல்ப்பாக இருக்கு. Which are the following MIS report provided in Tally Prime? MIS reportல எது வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, MIS reportல statistics வருது, அது ஒன் ஆஃப் த ரிப்போர்ட்டு. எக்ஸப்ஷன் ரிப்போர்ட்டு, அதுவும் ஒன் ஆஃப் த ரிப்போர்ட். MIS ரிப்போர்ட் ப்ரொவைடட் இன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸு எக்ஸப்ஷன். ஓகேவா, இங்கே என்ன கொடுக்குதுன்னு பார்ப்போம். 32ல் என்ன ஆன்சர் கொடுத்துருக்கேன்னு பார்க்குறேன். B and F. நமக்கே கொஞ்சம் டவுட்டாக இருந்தாலும் நான் கொஞ்சம் பார்த்துப்பேன். B and F. Which of the following are the MIS report provided in Tally Prime? டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்டு, டே புக்கு, இதுதான் கொடுத்துருக்காங்க ஆன்சராக. இது என்ன ரிப்போர்ட்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஸோ இது கிடையாது, செக் பண்ணிங்க. சப்போஸ் நீங்கள் உங்கள் ஆன்சரை வந்து நான் கொடுத்துருக்கிற ஆன்சரோட நீங்கள் செக் பண்ணிங்க. In the stock summary report, using which of the following option we can view the negative stock items in Tally Prime? நெகட்டிவ் ஸ்டாக் ஐட்டம் எங்கே போகலாம் அப்படின்னாக்க உங்களுக்கு in stock summary report, using which of the following option we can view the negative stock. நெகட்டிவ் ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா Alt J எக்ஸப்ஷன், Alt Jன்னு இருக்குது, அது வரக்கூடாது ஆக்சுவலாக. Alt J எக்ஸப்ஷன் ரிப்போர்ட்டாக பார்ப்போமா. கண்ட்ரோல் J இருக்குது, எக்ஸப்ஷன் ரிப்போர்ட். எக்ஸப்ஷன் ரிப்போர்ட்டுக்கு டிஸ்பிளே, எக்ஸப்ஷன் ரிப்போர்ட்ஸு, அதில் நெகட்டிவ் ஸ்டாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் கண்ட்ரோல் J எக்ஸப்ஷன் ரிப்போர்ட் இங்கே இருக்குது. கண்ட்ரோல் J எக்ஸப்ஷன் ரிப்போர்ட், ஷோ மோர். நெகட்டிவ் பேட்சஸ், சேல்ஸ் ஆர்டர் அவுட்ஸ்டாண்டிங், பர்ச்சேஸ் ஆர்டர் அவுட்ஸ்டாண்டிங், பிலோ ரீஆர்டர் லெவல். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி பார்க்கலாம். ஓகே, நம்ம பார்த்துட்டோம். கண்ட்ரோல் J எக்ஸப்ஷன் ரிப்போர்ட் இஸ் த ரைட் ஆன்சர். நான் சொன்னது ரைட் தான். In the bank allocation screen of Tally Prime, what are the transaction types are provided? இந்த பேங்க் அலோகேஷன் ஸ்க்ரீனில் செக்கு கொடுத்துருக்காங்க, அது ஒன்று தான் இருக்குது, இதெல்லாம் பாக்கியெல்லாம் கிடையாது. In which of the following scenario the values will appear in amounts not reflected in bank row in bank reconciliation scheme? Amount not reflected அப்படின்னா reconciliation is not done, அதுக்கு மாத்திரம்தான் அந்த மாதிரி வரும். The cash flow statement shows only the actual cash inflow and outflow of the business. True. In which of the following period the trial balance is prepared in the business at the end of the accounting period? Which of the following details will get printed while printing the payment advice in Tally Prime? Payment அதில் என்ன வரும் அப்படின்னா issued from வரும், அடுத்தது பேமெண்ட் மோடு, செக்கா என்னங்கிறது வரும். ஓகேவா, சப்ளையருடைய பேங்க் ஸ்விஃப்ட் கோடு வராது, பிரான்ச் நேம் அதெல்லாம் செக்கில் இருக்குது, பேங்க் அக்கௌண்ட் நம்பர் செக்கில் இருக்குது, பிஎஸ்ஆர் கோடு செக்கில் இருக்குது. அது இல்லாதது பேமெண்ட் மோடு, நம்ம செக்காக தரோமா கேஷாக தரோமா, எப்படி தரோம், இஷ்யூடு ஃப்ரம், இது ரெண்டும் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். In Tally Prime, which of the following tiles by default displays the month-wise graphical representation of that in dashboard? In Tally Prime, which of the following tiles by default displays the month-wise graphic? Month-wise எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் அண்டு ட்ரெண்ட் அனாலிசிஸ் அண்டு பர்ச்சேஸ் ட்ரெண்ட், இதுக்கு தான் வந்து month-wise இருக்கும். Tallyல போங்க,
டேலியில் டேஷ்போர்டில் போய் பாருங்கள். டேஷ்போர்டில் எது வந்து மந்த் வைஸ் இருக்குது. இப்போ நெட் ப்ராஃபிட் ட்ரெண்டு மந்த் வைஸ் இருக்குது. ட்ரேடிங் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை. சேல்ஸ் ட்ரெண்டு மந்த் வைஸ் இருக்குது. அசட்டு அது கிடையாது. பர்ச்சேஸு மந்த் வைஸ் இருக்குது. ஸோ பர்ச்சேஸு சேல்ஸ் இதுதான் மந்த் வைஸ் இருக்கும். ஓகேவா? கேஷ் இன்ஃப்ளோ அவுட்ஃப்ளோ, ட்ரேடிங் டீட்டெயில், கேஷ் பேலன்ஸு, அசட் லைபிலிட்டி இதெல்லாம் வந்து இயர்லி பேஸ் தான். ஒன் ஷுட் ஹேவ் த இன்டர்நெட் கனெக்ஷன் அண்ட் வேலிட் டிஎஸ்எஸ் இருக்கணும், டேலி சாஃப்ட்வேர் சர்வீஸ், இன் ஆர்டர் டு கெட் த லிஸ்ட் ஆஃப் செக் ஃபார்மட் இன் பேங்க் லெட்ஜர். பேங்க் லெட்ஜர் வரணும்னா அதான் பண்ணணும். Receipt and payment report is generated to view only the cash transaction in yes, true. Which of the following option is used to generate a payment link code? Payment link code generate பண்ணணும். Which of the following option is used? Alt Z exchange ன்னு நினைக்கிறேன். Alt Y data, Alt Y import, Alt K company, hence Alt Z தான் வரணும். 42க்கு என்ன ஆன்சர்? ஏ. In which of the system the physical check movement, இது வந்து அடிக்கடி கேட்குற கொஸ்டின். In which of the system the physical check movement was replaced by the electronic check? செக் ட்ரங்கேஷன் சிஸ்டம்னு ஒன்று இருக்கும். இதான் செக் ட்ரங்கேஷன் சிஸ்டம் தான் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. This will close the report without retaining the configuration and changes you might have done. Under what circumstances Tally Prime will display the above messages? If user press escape from the purchase voucher register and the dashboard, if user press escape from the change view, if the user press the tile configuration, if user press escape from the dashboard. This will close the report without retaining the configuration and changes you might have done. Under what circumstances? இதுக்கு வந்து ஆன்சர் வந்து எனக்கு தெரியல, பார்க்கணும். ஆன்சர் வந்து 44க்கு டி. அதாவது if user press escape from the dashboard, யூசர் வந்து டேஷ்போர்ட்லேருந்து எஸ்கேப் பட்டனை ப்ரெஸ் பண்ணினா, இப்போ யூசர் வந்து எஸ்கேப் பட்டனை ப்ரெஸ் பண்ணினா ஒன்றுமே வராது. அதுவே நீங்கள் டேஷ்போர்டில் போயிட்டு இப்போ வந்து சேல்ஸ், அசட் அண்ட் லைபிலிட்டிஸ் பார்க்குறீங்க. அசட் அண்ட் லைபிலிட்டி பார்க்குறீங்க, எஸ்கேப் கொடுங்க. சேல்ஸ் ட்ரெண்டு பார்க்குறீங்க, எக்ஸ்பேண்ட் டைலு பார்க்குறீங்க, எஸ்கேப் கொடுங்க, எஸ்கேப். ஓகேவா? ஸோ இதுதான் இஃப் யூசர் ப்ளஸ் எஸ்கேப் ஃப்ரம் த டேஷ்போர்டு, அதில் எந்த சேஞ்சும் வராது, ஆட்டோமேட்டிக்காக போயிடும். ஃப்ரம் விச் ஆர் த ஃபாலோயிங் டாப் ஒன் ஆப்ஷன் த டிஃபால்ட் ஃபில்டர் மோட் ரிப்போர்ட்ஸ் கேன் செட் இன் Tally Prime? டிஃபால்ட் வேணும். ஃப்ரம் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆப்ஷன் டாப் வேணும். த டிஃபால்ட் ஃபில்டர் மோட் வேணும்னா Alt O கிடையாது, F1 ஹெல்ப்பு, Alt P, Alt E. டிஃபால்ட் மோடுக்கு Alt Oங்கிறது இம்போர்ட்டு, F1ங்கிறது ஹெல்ப்பு, இது பிரிண்ட்டு, Alt E-ஆக தான் இருக்க முடியும். ஸோ 45க்கு ஆன்சர் வந்து டியாக தான் இருக்க முடியும். 45க்கு பி. நான் இதை டெஸ்ட் பண்ணல, டெஸ்ட் பண்ணிட்டு வைப்பேன். 45க்கு பி, F1. ஃப்ரம் விச் ஆஃப் த ஃபாலோயிங் டாப் ஒன் ஆப்ஷன் த டிஃபால்ட் ஃபில்டர் மோட் ஃபார் ரிப்போர்ட்ஸ்? இப்போ டேலிக்கு போகிறோம், F1. அதில் டிஃபால்ட் ஃபில்டர் மோடு எங்கே இருக்குது? F1 ஹெல்ப்பு, த டிஃபால்ட் ஃபில்டர் மோடு ஃபார் ரிப்போர்ட்ஸ், F1 ஹெல்ப்பு, வாட்ஸ் நியூ, F1 டேலி ஹெல்ப்பு. டேலி ஹெல்ப் போனீங்கன்னா அது ஹெல்ப் இல்லை போடும், அது வேண்டாம். F1 வாட்ஸ் நியூ, அப்கிரேடு, டேலி ஷாப்பு, ட்ரபிள் ஷூட்டிங், செட்டிங்கு, லாங்குவேஜ், ஸ்டார்ட் அப், ஃபைண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் கம்பெனி, ஷோ ரிசல்ட்டு, இன்க்ளூடு கண்டைன்ஸ் மேட்ச்சு, மெயின்டைன் ஹிஸ்ட்ரி. F1 செட்டிங்கில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். செட்டிங்கில் போய் பார்த்தீங்கன்னா கண்ட்ரி, ஸ்டார்ட் அப், ஃபைண்டு, டிஸ்பிளேல போயிருந்தீங்கன்னா டிஸ்பிளே நேம் ஆர் லெட்ஜர் குரூப், ரிப்போர்ட்ஸில் நேம் ஒன்லி. ஸோ இதுதான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதான் ரைட். ஓகே. ஸோ F1 ஹெல்ப் இதுதான். ஓகே. விச் ஆர் த ஃபாலோயிங் அக்கௌண்ட்ஸ் மே ஹேவ் ஏ கிரெடிட் பேலன்ஸ் இன் த பேலன்ஸ் ஷீட்? பேலன்ஸ் ஷீட் லெட்ஜர் எது பாருங்கள், ரிசர்வ் ஃபண்ட், இதுதான் கிரெடிட் பேலன்ஸ், பாக்கியெல்லாம் டெபிட் பேலன்ஸ்.
விச் ஆர் த ஃபாலோயிங் அக்கௌண்டிங் குரூப் வில் ஃபால் அண்டர் த P&L ரிப்போர்ட். எது வந்து P&L வரும் அப்படின்னா கமிஷன் ரிசீவ்டு P&L வரும். விச் ஆர் த ஃபாலோயிங் ஐட்டம்ஸ் அப்பியர் ஆன் த கிரெடிட் சைடு ஆஃப் த ட்ரேடிங் அக்கௌண்ட். கிரெடிட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோசிங் ஸ்டாக் வரும், சேல்ஸ் வரும். In tally prime under list of master, which of the following master will not appear under the head inventory master? Inventory master எது வராதுன்னா குரூப் வராது, இது ஏன்னா அக்கௌண்டிங் மாஸ்டர். லாஸ்ட் ஒன் dash is a phase of the accounting cycle that is commonly used in the business. Journal entry is the phase of accounting cycle that is commonly used in the business. First வந்து பார்த்தீங்கன்னா டே புக், அதான் ஜேடி. ஓகேவா? ரைட், ஓகே. இன்றைக்கி நம்ம இந்த மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் ஒரு 50 கொஸ்டின் பார்த்துருக்கோம். இதை உங்களுக்கு நான் இப்போ வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இதை பார்த்து நீங்களும் அதை ஆன்சர் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா உங்களுடைய டேலி எஜுகேஷனில் டெய்லி அட்லீஸ்ட் இன்றைக்கி 3 மார்க் டெஸ்ட் வரைக்கும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டணும். பண்ணிவிட்டு 3 செட்டையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதனுடைய மார்க்கை எனக்கு அப்டேட் பண்ணுங்கள். தந்த வாய்ப்புக்கு விடை கூறி நன்றி கூறி விடைபெறுவது நான் உங்கள் டேலி சீனிவாசன். நாம் இதோட 3 சாப்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நாளைக்கு மற்றும் ஒரு சாப்டர் பார்க்கலாம். தேங்க்யூ, பை.